இந்த வீடியோ IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சும்மா லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நினைக்காதீங்க. கிளியர் கட்டா எப்படி ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம அப்ரோச் பண்ண போறோம், மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்படி இதுல நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த IBPS PO மெயின்ஸோட ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில டைமுக்கு வந்து நாளுக்கு எக்ஸாம்னா அன்றைக்கி நாள் நைட்லாம் ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஒரு வேளை நைட்டு வந்துச்சுன்னா தயவுசெய்து பார்த்துறாதீங்க அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி தெரில, மேபி வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூ கூட December 14th வரலாம். December 14 ஒரு 10 days தான் இருக்கு, அவ்வளோதானே இருக்கும். 2 weeks தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போனாலும் வரலாம். முக்கியமாக நம்மளுமே மாக் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றி நிறைய வீடியோ வரும் பாருங்கள். மாக் இன்டர்வியூக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், எஸ் எக்ஸாம் சென்டர் தள்ளி போட்டிருக்காங்க சார். வச்சிருக்காங்க, எடிட் பண்ற தம்பி தான், பாலாஜி தான் வச்சிருக்காப்ல. எடிட் பண்ற தம்பிங்களோட வேலை. ஆக்சுவலா என்னன்னா வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நெல்லூர் அங்கெங்கன்னு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு காசு தண்டமா எவ்வளவோ ஆயிடுச்சு, எவ்வளவோ நீங்க அப்ளை எல்லாம் பண்ணிருப்பீங்க, நம்மளே எவ்வளவு தண்டம்லாம் பண்ணிருப்போம். அதனால கடைசி நாளுக்கு காசுக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்க வேணாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா சேர்ந்து கூட ஏதாவது கேப் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிடுங்க. கரெக்டா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ரீச் ஆனோம்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால போய் நீங்க அதாவது வாட் எவர் இட் இஸ், அந்த கொஞ்சம் தூங்குறது மேட்ரு, நீங்கள் வந்து அந்த டைமுக்கு முன்னாடியே போகிறது மேட்ரு, அதை மட்டும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து கை குழந்தைகள் கிடையாது. மேபி நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவன் ஏன் இப்படி போடுறான் அப்படின்னா, போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணுக்குன்னே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பகுமானமாக வேலை கிடைச்சதுக்கப்புறம் நானே கேட்டிருக்கேன், சார் எனக்கு அங்கே போட்டாங்க, ஆந்திராவில் போட்டிருக்காங்க, பெங்களூரில் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. ஏன்னா PO கிளியரான பசங்களே ஒரு மாதிரி இதாக பார்க்குறாங்க, மெனக்கெட மாதிரி பார்க்குறாங்க. மேபி இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த ரீசனுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்லாம் கிட்டும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் ராங்காக இருக்குன்னு. மேபி இதை சோதிக்கிறது கூட உங்களை வேறு ஒரு இடத்துல போடலாம்னு நினச்சிக்கோங்க. வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது மனசை தேத்திட்டு தானே போனோம் பண்ணுறாங்க. உண்மையிலே இப்படிலாம் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்பயுமே IBPS கிளர்க்ல ஒரு கொஸ்டின் 1 மார்க்ன்ற மாதிரி இருக்கும் சார். இப்போ இதுலயும் கொண்டு வந்துட்டாங்க செக்ஷன் A செக்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான டிப்ஸ் வந்து கான்ஸ்ல வந்து இப்போ 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 மார்க்ஸ். அது 15 கொஸ்டின் 2 மார்க்ஸ் இருக்கு, 1 மார்க்ஸ் வந்து 20 இருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, 2 மார்க் கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம 1 மார்க் ஈஸியாக முடிச்சிடலாம், அப்போ அதனால நமக்கு நல்லா ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு. அந்த சீனே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் IBPS PO மெயின்ஸில் 2 மார்க்ஸ் தான் ஈஸியாக இருந்திருக்கு, 1 மார்க் வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போகாதீங்க, 2 மார்க்னா கஷ்டம், 1 மார்க் ஈஸி அப்படின்னு. ஏன் எல்லா 2 மார்க்குமே ஈஸியாக இருந்து அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 15ல் ஒரு 10 போட்டிங்கன்னா அதுவே 20 மார்க்ஸ் வரலாம். ஸோ அப்போ எக்ஸாமோட டைம் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கம்மி தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து நமக்கு எது தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது 2 மார்க்கா 1 மார்க்கானலாம் பார்க்காதீங்க. வாட் எவர் இட் இஸ் செக்ஷன் A செக்ஷன் B, அது ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்க டைம் இல்லைனா கூட பேப்பரில் இந்த நம்பர்லாம் பண்ண போகிறோம், 15 to 20, 21 to 25 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 மார்க் ஆர் 1 மார்க் எது தெரியுதோ அதை மட்டும் நல்லா பண்ணிட்டு வாங்க, ரொம்பவுமே பண்ண வேணாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்குது, 50 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 22 வர மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே குட் அட்டம் தான். 22 சூப்பர் சார். சொன்ன மாதிரியே முக்கியமான விஷயம் இந்த ரீசனிங்லேயும் அதே மாதிரி தான். என்னென்னா இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அதான கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திடீர்னு ஒரு சில டைம் வந்து 2 மார்க் கொஸ்டினை விட 1 மார்க் பரவாயில்லாமல் இருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஓகே ஃபைன், 2 மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒரு சில டைம் வந்து 1 மார்க் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நான் ரிவ்யூ போனப்போ ஸ்டூடெண்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில 2 மார்க் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய போட்டிருப்பாங்க சார், நிறைய போட்டாங்க. ஆனால் 1 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுத்த விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேப்பரில் எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எது சுத்த விடும்னு தெரியாது. அப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு பசலில் போயிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீணாக்குறதுக்கு, தெரியாமல் வீணாக்குறதுக்கு பதிலாக 2 நிமிஷம் எடுத்துட்டு நம்ம தெளிவாக ஓகே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம் எழுதி வச்சுட்டு பண்ணுறதுல நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு பூஸ்டப் ஆகும்.
ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு அழகா வந்துருச்சு, ஆன்சர் உட்காந்துருச்சுன்னா அடுத்தடுத்து டப்புன்னு போடுறதுக்கு நல்லா உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இங்கிலீஷ் செக்ஷன் பிரச்சனை இல்லை, 40க்கு 40 தான். இப்போ கம்ப்ளீட்டாக 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் மோர் ஓவர் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எப்போவுமே கிராமரும் ஒகேபுலரியோ ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு போயிட்டு அடுத்து நீங்கள் ஆர்சி, ஃபைனலாக ஆர்சி போங்க, பேராஜம்பிள் போங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா வந்து பேராஜம்பிள்லாம் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் உட்காரும். இந்த மாதிரி ஆகிறப்ப வந்து நடுவில் இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற விஷயங்கள்லாம் லாஸ்ட்டில் வச்சுட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் ஆகும். இங்கிலீஷில் தாராளமாக 25 அசால்ட்டாக நீங்கள் போட முடியும். ஓகே, வா அருணாச்சலம், நீ வருவேன்னு தெரியும். சரி, ஓகே. காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கீ பாயிண்ட் வந்து 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஓகே, 35 கொஸ்டின்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து நம்பர் சீரீஸில் நியூ பேட்டர்னில் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஆர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸில் 2 or 3 கொஸ்டின் இருக்கலாம். ஏன் நம்ம நேரத்துக்கு அப்ராக்சிமேஷன் கூட ஒரு 3 கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா பிஓ மெயின்ஸ் கிடையாது, கிளர்க் மெயின்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஸ்கோரிங் பார்ட்டான நம்பர் சீரிஸ் குவாட்ராடிக் அப்ராக்சிமேஷன் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருங்க. அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறைய பேர் அதே தெரியாமல் டிஐ தான் வரும் நீங்களே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஐயாக ஃபஸ்ட்டு போடாதீங்க. ஏன்னா 30 நிமிஷம் தான் இருக்குது. 30 நிமிஷங்கிறது ரொம்ப 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 கம்மியான டைமு. இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 3 டிஐ கேட்குறான் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனே ஒரு டே அட்டன் பண்ணால் போதும். அது மட்டும் மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு போங்க. 3மே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸுமே ஒரு 10 வருது, ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பண்ணால் போதும். நம்ம எல்லாமே பார்த்து ஒருவேளை தெரியல அப்படின்னா கூட பயப்பட வேணாம். ஓகேவா? எஸ். ஸோ மோர் ஓவர் அடுத்த இங்கிலீஷ் செக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் 25 அரௌண்ட் வாங்கலாம். எப்படி இருக்குன்னு நமக்கு கொஷின் பேப்பர் தெரியலை. ஸோ முக்கால்வாசி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மோர் தென் 1 ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் அக்யூரசி 100% கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நார்மலைசேஷனில் மார்க் போகாமல் இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இந்த இதுலேயும் 2 மார்க் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுனால டேட்டா சஃபிஷியன்சி டைப்லலாம் கொஷின் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளியர் பண்ண பசங்க, இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்க இத்தனை பேர் நம்ம லாஸ்ட் இயர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்க சொன்னது தெரிஞ்சது 9 தெரிஞ்சிச்சுன்னா 9 தாக்கா போட்டிருக்கேன், 10 தெரிஞ்சுன்னா 10 தான், 8 தெரிஞ்சு 8 மட்டும் போட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த 8மே கரெக்டா ஆனவங்களும் இருக்காங்க. அதனால எவ்வளோ தெரியுதோ அதை மட்டும் நீங்க போட்டுட்டு வாங்க. அது கம்மியா இருக்கே, நமக்கு அட்டெம்ப்ட் கம்மியாகுமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னொன்று கட் ஆஃப் பற்றி திங்க் பண்ணிட்டு போகாதீங்க. இப்போ உட்காந்து போன வருஷம் எவ்வளோ வந்துச்சு இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கொஸ்டினுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் டஃப்னா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வரும், கொஸ்டின் ஈஸினா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வரும். ஸோ அதனால அதே மாதிரி போன வருஷத்தோட இந்த வருஷம் வேகன்சி அதிகம் தானே சார்? ஆமாம், அப்போ பரவாயில்ல. ஸோ அதான் கட் ஆஃப் திங்க் பண்ணாதீங்க. இன்னும் மோர் ஓவர் வந்து ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீசனிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒருவேளை ரீசனிங் ரொம்ப சுமாராக பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இதை வந்து அடுத்த செக்ஷனில் கொண்டு போகாதீங்க. அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே காமாக இருந்துட்டு அடுத்த செக்ஷன் போகிறப்ப ஓகே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். எதுனாலும் ஓகே தான், பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மக்களே. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சென்டர் எங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம ரிவ்யூஸ் கட் ஆஃப் வீடியோஸ்லாம் போடுவோம் அப்படின்னா அதையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.